Hello friends, Banaka Badra Namaste Namaskar, Pagodi Sekim from Mumbai, Mutubaba in Kanyakumari. ஏற்கனவே வீக்கெண்ட் ஃப்ரைடேல சொன்ன மாதிரி நிஃப்டி வந்து ரேஞ்ச் பாயிண்ட் மூவிங்லாம் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. கால் ஆப்ஷன் புட் ஆப்ஷன் ஸ்ட்ராடல் நத்திங் எல்ஸ். மூணாவது வாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன். 24,860க்கு மேலே க்ளோஸ் ஆனால் தான் மேலே போகும், இல்லைன்னா போகாது. அதே நேரம் கீழே வந்து 24,490 உள்ளே தான் க்ளோஸ் ஆகும். இன்ட்ராடேல கீழே போனாலும் 490க்கு மேலே வந்து க்ளோஸ் ஆகும். ஓவரால் மூணாவது வாரமும் நாலாவது வாரமும் 24,500க்கு மேலே தான் க்ளோஸ் ஆகும். 24,860 890 கூட போகாது. 860க்கு கீழே தான் ரேஞ்ச் பாயிண்ட் மூலம் ஆடிக்கிட்டு இருக்கும். நிஃப்டி பேங்க் நிஃப்டி ஆப்ஷன் ட்ரேடிங், நத்திங் எல்ஸ். இன்னைக்கு காலையில் மார்க்கெட் ஓப்பன் ஆனதே ஒரு 15-20 பாயிண்ட் கீழே தான் ஓப்பன் ஆகி 24,753 ஓப்பன் ஆகி 781 மேலே போயிட்டு அப்புறம் கீழே வந்து இன்ட்ராடேல வந்து லோ வெரி நேரோ ரேஞ்ச் 24,601 லோவில் வச்சு அப்புறம் 24,620 24,640 ஆகி க்ளோஸில் 24,668 க்ளோஸாக இருக்கு. ஒரு 100 பாயிண்ட் டவுன். கன்சல்டேட்டட் க்ளோசிங் பார்க்கும்போது நிஃப்டி 24,700 க்ளோஸ் ஆகிருக்கு. இது என்னன்னா கேஷ் மார்க்கெட் வந்து ஸ்பாட் வந்து 688, இது 701 க்ளோஸ் ஆகிருக்கு. ஒரு 30 பாயிண்ட் வித்தியாசம் ஹையரில் க்ளோஸ் ஆகிருக்கு. நாளைக்கு நிஃப்டி ஓப்பன் ஆனாலும் 24,720 740க்கு மேலே போகாது, ரெசிஸ்டாக இருக்கும். ஷார்ட் பண்ணுங்க, கீழே வரும். கீழே வந்து சொன்ன மாதிரி 24,600 போன வாரம் மண்டே டு தேர்ஸ்டே 24,600 24,700 ரேஞ்சிலே மூவ்மெண்ட் ஆகி ஃப்ரைடே க்ளோசிங் வந்து யாருக்கு மாறாக க்ளோஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி தான் இந்த வாரமும் இருக்கும், எங்கேயும் போகாது. டவுன் சைடு லிமிட்டட், அப் சைடு ஆல்சோ லிமிட்டட். டவுன் சைடு இன்ட்ராடே will act very strong if any downfall below 24,490 maybe 24,360 ஆஸ்பாஸ். கீழே போச்சுன்னா ஏன் போன்னு கேட்க முடியாது, மேலே போனாலும் ஏன் போச்சுன்னு கேட்க முடியாது. ஸோ ட்ரேட் வித் கான்ஃபிடன்ஸ், ரேஞ்ச் ஃபார் வியூ ஆன் க்ளோசிங் பேசிஸ், பை அபவ் 24,760 790, க்ளோஸ் யுவர் பொசிஷன் 24,600 24,580. ஓகே. பேங்க் நிஃப்டி ஒரு 500 பாயிண்ட் மூவ்மெண்ட்ஸில் தான் ஆகிட்டு இருக்கு. 23,530 ஓப்பன் ஆகி லோ வந்து 23,350 60, ஹை லெவல் 760, அவ்வளோதான். ஆனால் ஹையர் லெவலில் கன்சல்ட் இருக்கு 53,760 790 ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ். அந்த சார்ட்டில் டாப் டு பாட்டம் ஒரு சின்ன லைன் கொடுத்துருப்பேன். அது அடிச்சு போனாலும் 700க்கு மேலே போகாது. 53,800 கீழே வந்து 53,100 இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்குது. 53,000 54,000 அந்த ரேஞ்சுக்குள்ள 500 பாயிண்ட்ஸ் அப் சைடு 500 டவுன் சைடு. நார்மலாக 200-300 பாயிண்ட்ஸ் அப் சைடு 200-300 பாயிண்ட் டவுன் சைடு. க்ளோசிங் ஆஸ்பாஸ் 53,450. நிஃப்டியை பற்றி சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை, ஜஸ்ட் ட்ரேடிங் தான். பேங்க் நிஃப்டி வீக்லி எக்ஸ்ரே ஆப்ஷன் கிடைக்கும். ஹையர் லெவலில் 53,700 800 ஷார்ட் அடிச்சு உட்காந்துக்கிட்டாக்கி ஒரு 500 பாயிண்ட் 2-3 நாளைக்கு கீழே கிடைக்கும். அதுதான் வேறு எதுவும் கிடையாது. மந்த்லி எக்ஸ்பைரி வாங்கலாம், க்ளோஸ் பண்ணுறது என்னைக்குனாலும் க்ளோஸ் பண்ணலாம். அது மாதிரி நிஃப்டி வந்து வீக்லி ஆப்ஷன் இருக்குது. இது மூணாவது வாரம் அப்படிங்கும்போது கொஞ்சம் ப்ரீமியம் இல்லை, வாலடைல் ஜாஸ்தி இல்லை, நேரோ ரேஞ்ச் அப்படிங்கும்போது ப்ரீமியம் வந்து நார்மலாக தான் இருக்கும். ட்ரேட் வைஸ் க்ளோஸாக வாட்ச் பண்ணுங்கள், ட்ரேட் பண்ணுங்கள், முடிச்சுடுங்க. ஓவரால் Nifty, Bank Nifty, limited move this week, consolidation. Next week, 4th week of December settlement 26, maybe it will move above 24,860. Nifty
and Bank Nifty it will kiss 54,000, not more than this. Okay. Thank you. Please subscribe and enjoy Mutbaba Share Baja. Fully loaded technical analysis. Thank you for watching. Bye bye.